வணக்கம் சார். வணக்கம். இதுவரை காலம் புவியியலை பற்றியே சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் மாணவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் இன்றைக்கு இருக்கும் உங்களை பற்றி சொல்லணும். என்னுடைய பெயர் நாகமுத்து பிரதீபராஜா. நான் யாழ்ப்பாணம் வாதரவத்தை புறப்படமாகவும் அங்கேதான் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறேன். ஆனால் இடையில் சில காலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்லாவியில் இடம்பெயர்ந்து சென்று கற்றிருந்தேன். நான் என்னுடைய ஆரம்ப கல்வியினை வாதரவத்தை விக்னேஸ்வர வித்தியாலயத்தில் பூர்த்தி செய்திருந்தேன். அதற்கு பிறகு 95ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து சென்று மல்லாவி மத்திய கல்லூரியில் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்கும் கற்றிருந்தேன். நான் என்னுடைய கல்வி பொதுத்தராதர பரீட்சையில் மல்லாவி மத்திய கல்லூரியில் 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட் தோற்றியிருந்தேன். நான் அப்புறம் 2001ஆம் ஆண்டு யாழ்ப்பாண கேம்பஸுக்கு தெரிவாகி யாழ்ப்பாண கேம்பஸில் புவியியல் சிறப்பு கல்வியை கற்று 2006ஆம் ஆண்டு வெளியேறி 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையில் கடமையாற்றி வருகிறேன். சரி, நீங்கள் அந்த புவியியல் துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன உந்து சக்தியாக இருந்தது? உண்மையில் நான் ஆரம்பத்தில் நான் படிக்கிறன்றது ஏயில் தான் படிச்சிருந்தேன். அதுக்கு முன்னே எனக்கு சமூக கல்வி வரலாறு, எங்களுடைய காலகட்டத்தில் சமூக கல்வி வரலாறு என்ற ஒரு பாடம் தான் இருந்தது. அதில் எனக்கு கொஞ்சம் விருப்பமாகவும் இருந்தது. ஆனால் உண்மையில் நான் இந்த இடத்துல நினைவு கூற வேணும், எனக்கு ஏயில் புவியியல் எடுக்கிறதுக்கு உந்து சக்தியாக இருந்தது திருமதி குலேஸ்வரி விஜயகுமார் என்ற ஒரு ஆசிரியர். அவர் அப்போ மல்லாவி மத்திய கல்லூரியினுடைய அதிபராகவும் இருந்தவர். அவர் தான் என்னை புவியியல் ஒரு பாடமாக எடுக்கிறதுக்கான பல வழிகளிலும் என்னை தூண்டியிருந்தார். அதற்கு பிறகு நான் மல்லாவி மத்திய கல்லூரியில் புவியியலை கற்கின்ற பொழுது அந்த கற்கையினூடாக பல விடயங்களை தெரிந்து கொண்டதிலிருந்து எனக்கு புவியியல் ஒரு விருப்பமாக இருந்தது. ஆனாலும் பிறகு பல்கலைக்கழகத்துக்கு புவியியலை ஒரு பாடமாகவும் அரசியலை இன்னொரு பாடமாகவும் கற்றிருந்தேன். இரண்டிலும் எனக்கு ஒரு சிறந்த பெறுபேறு கிடைத்திருந்தது. ஆனால் எனக்கு அரசியலில் ஒரு சிறப்பு கலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. ஆனாலும் நண்பர்கள் அல்லது என்னுடைய சில தனிப்பட்ட விருப்பங்களால் நான் புவியியல் துறையில் கல்வி கேட்டிருந்தேன்.